பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா அதுல உட்கார விட மாட்டேன். நான் உட்காருவேன்னு கண்டி என் மடியில கூட உட்கார வச்சுப்பேன். என் பிள்ளைய வேற யார் பக்கத்துலயும் உட்கார விட மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க பையனை மாத்தி உட்கார நான் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? நான் உட்கார விட மாட்டேன் சார். என்கிட்ட கூட்டு வந்து உட்கார வச்சு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் சார். நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் என் பிள்ளைய. அந்த மாதிரிதான் சார் தினசரி ஏதாவது நடக்குது. நானும் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு கிட்ட பேச. 12 கேமரா சுத்துது, கூட 13 நீங்களும் வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு, இவ்வளவு பேர் இருக்காங்க. உங்க பையன் கண் எதிரே உட்கார போறாங்க, என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? என்ன பயம்? கண் எதிர்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தப்பா தோணுது, வேண்டாம். இது கூட பரவாயில்ல சார். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ட சொல்லுவாங்க, என் பையனை எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிருங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் மிஸ் கேப்பேன்னு சொல்லிடுவேன். கண் எதிர்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தப்பா தோணுது, வேண்டாம். இது கூட பரவாயில்ல சார். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ட சொல்லுவாங்க, என் பையனை எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் எந்த